அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, சில ஜாதகர்களுக்கு சிறந்த கவிஞராகணும், நாடு போற்றும் கவிஞராகணும் சொல்லி ஆசை இருக்கும். அதுக்கு முயற்சியும் செய்துன்னு இருப்பாங்க. அப்படி அவங்க ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா, அவங்க ஜாத கட்டத்தில் அந்த அமைப்பு இருக்குதா இல்லையா, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கவிஞராகவும் ஆசை இருந்துச்சுன்னா, உங்கள் ஜாத கட்டத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் முயற்சி செய்யுங்க. 100% உங்களுக்கு வெற்றி தேடி வரும். சிறந்த நாடு போற்றும் கவிஞராக உங்களால் வர முடியும். இப்போ கவிஞராகிற அமைப்பு பார்த்தீங்கன்னா, சந்திரன் கேது லான் போட்டு லக்கணும். அங்கிருந்து 9ஆம் இடம், அந்த இடத்தில் சந்திரன் கேது நின்று, சந்திரன் ரோகிணி 2 3 நின்று, சுக்கிரன் 12 நின்றால் அந்த ஜாதகருக்கு கவிஞராக வாய்ப்பு ஏற்படும். அதே போல சுக்கிரன் 12 நின்று, சந்திரன் குரு 9 நின்று, கேது 10 நின்றால் அந்த ஜாதகருக்கும் கவிஞராகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் புதன் சந்திரன் சுக்கிரன் 9 நின்று, கேது 12 நின்று, குரு 5 நின்றால் அந்த ஜாதகர் கவிஞராகலாம். 11 சந்திரன் உச்சம் பெற்று, ரோகிணி 2 நின்று, புதன் சுக்கிரன் 12 நின்று, குரு 5 நின்றால் அந்த ஜாதகர் கவிஞராகலாம். கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் கவிஞராகக்கூடிய அமைப்பு. அதே போல் இந்த எழுத்தாளராகக்கூடிய அமைப்பு அந்த கவிஞர்களுக்கும் வரலாம். கருத்தில் கொள்ளுங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் புதன் லக்னத்தில் உச்சம் பெற்று, சுக்கிரன் 11 நின்று, குரு 7 நின்றால் அந்த ஜாதகர் எழுத்தாளராகலாம். அதே போல் சந்திரன் 3 அல்லது 9 இருக்க திரைக்கதை வசனம் எழுதி புகழ்பெறும் எழுத்தாளராக அந்த ஜாதகரால் வர முடியும். இது போலலாம் ஜாதக கட்டத்தில் அமைப்புகள் இருந்துச்சுன்னா, உங்களுடைய எண்ணங்களும் அதே அமைப்பை கொண்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 100% நீங்கள் நினைக்கும். இப்போ எழுத்தாளராகலாம், கவிஞராகலாம். நீங்கள் நினைத்து உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த அமைப்பு இல்லைன்னா முயற்சித்து வெற்றியை பெறணும். அமைப்பு இருந்துச்சுன்னா முயற்சித்தால் 100% வெற்றி உங்களை தேடி வந்துடும். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.